அனைவருக்கும் வணக்கம். முதல் வகுப்பு தமிழ் மகிழ்வோடு விளையாடு என்று நாம் பார்ப்பது பெயர் கூறலாம். இங்கே இருக்கக்கூடிய படங்களில் பாருங்கள், அதனுடைய பெயர்களை கூறுங்க. முதல் படம் பாருங்கள், என்னது? மயில், குரங்கு, நாய், கத்தரிக்காய், வீடு, இலை, மிட்டாய், தவளை, பை. அடுத்து உருவங்கள் வரையலாம். நீங்கள் இந்த உருவங்களை மணலில் வரையலாம், கோலமாவை வச்சும் நீங்கள் இந்த உருவங்கள் வரையலாம். படம் பார்த்து கதை சொல்லலாம். ஒன்றாக சேர்ந்தார். இந்த கதையை நாம் சொல்வோமா? வண்ண பென்சில்கள் எல்லாமே அங்கே இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? ஒரு வெள்ளைத்தாளை ஒவ்வொருத்தரும் எடுத்து அவங்களுக்கு பிடிச்சதை என்ன செய்கிறாங்க? வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு எல்லாரும் காண்பிக்கும்போது அந்த படங்கள் எல்லாம் ஒரே நிறத்தில் இருந்ததுனால, அந்த எந்த பென்சில் வரைஞ்சதோ அதே நிறத்தில் இருந்ததுனால அந்த படங்களை அவங்களுக்கு பெருசாக என்ன செய்யலை, பிடிக்கலை. அப்போ திரும்பவும் என்ன செய்கிறாங்க? என்ன செய்யலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு தாள் மட்டும் எடுத்துட்டு அதில் எல்லாரும் சேர்ந்து படங்கள் வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு பார்த்தா அது ஒரு அழகான இயற்கை காட்சியாக பல வண்ணங்களில் இருந்தது இல்லையா? அப்போ தனித்தனியாக செய்கிறதுக்கு பதிலாக இணைந்து செய்தால் கூட எல்லாமே அழகாகும் இல்லையா? அடுத்ததாக வண்ணம் தீட்டலாம். இங்கே பந்து படம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடித்த வண்ணங்களில் இந்த பந்திற்கு வண்ணம் தீட்டுங்கள். அடுத்ததாக பாடி மகிழலாம். விரல்களின் விளையாட்டு அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடுவோமா? பெருவிரலாடியது அதை நிறுத்த பார்த்தேன், சுட்டு விரலாடியது. பெருவிரல் சுட்டு விரலாடியது அதை நிறுத்த பார்த்தேன், நடுவிரலாடியது. பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் ஆடியது அதை நிறுத்த பார்த்தேன், மோதிர விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆடியது அதை நிறுத்த பார்த்தேன், சுண்டு விரல் ஆடியது. பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் ஆடியது அதை நிறுத்த பார்த்தேன், கைகள் தட்டின கைகள் தட்டின அதை நிறுத்த பார்த்தேன், இசை ஒன்று பிறந்தது இசை ஒன்று பிறந்தது அதை நிறுத்த பார்த்தேன், உடலே ஆடியது என் உடலே ஆடியது. அடுத்ததா விரலால் வழிகாட்டலாம். நீங்கள் 2 கை விரலையும் அந்த புள்ளியில் வச்சுட்டு 2 கை விரல்களையும் சேர நீங்கள் நகர்த்திட்டே வரணும். ஒரே நேரத்தில் மெதுவாக நகர்த்தி அந்த வடிவத்தோட கோட்டை பின்பற்றியே கவனமாகவும் சீராகவும் செய்யணும். பொருத்தமான நிழலை இணைக்கலாம். பாருங்கள், முதல்ல ஒரு பறவையோட படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? எது அதனுடைய சரியான நிழல்? அதனுடன் இணைப்போம். ஒன்று போல் உள்ளதை வட்டமிடலாம். இங்கே மீன்களுடைய படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய மீன்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? வட்டமிடலாம். அடுத்ததாக கண்டுபிடித்து வட்டமிடலாம். மேலே பாருங்கள், பொருட்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பொருட்கள் எல்லாமே இந்த படத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதை சரியாக வட்டமிடுவோம். இணைத்து வரையலாம். எங்கே கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகளை இணைத்து நீங்கள் இதை வரைஞ்சிட்டு வாங்க. அடுத்ததாக 6 வேறுபாடுகளை கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தை சரியாக கவனிங்க. 2 படத்திற்கும் இடையே எத்தனை வித்தியாசங்கள் இருக்குது? 6 வேறுபாடுகள் இருக்குது. அதை கண்டுபிடித்து வட்டமிடுவோம். அடுத்தது வேறுபட்டதை வட்டமிடுவோம். இதை பாருங்கள், ஒவ்வொரு வரிசையாக சரியாக கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா
வேறுபட்டதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 2 கட்டங்கள்லையும் கண்டுபிடித்து வட்டமிடுவோம். பிடித்ததை வரையலாம். இங்கே நம்ம கை ரேகையிலேயே கை விரல் அச்சை வச்சுட்டு அதில் உருவங்கள் வரைஞ்சிருக்காங்க. நாமும் என்ன செய்வோம், நமக்கு பிடித்த உருவங்களை இங்கே என்ன செய்யலான்னா வரையலாம். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதை இங்கே வரையுங்க, அழகாக வரும். சரியானதை வண்ணமிடலாம், காரணம் கூறலாம். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய 2 படங்களை பாருங்கள். எது சரியானது? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக விளையாடுறது சரியானதா, இல்லை சண்டை போட்டுட்ருக்கிறது சரியானதா? முதல்ல இருக்கிறது தான் சரியானது. அதற்கு வண்ணமிடுவோம். ஏன்னா எப்பொழுதும் ஒற்றுமையாக விளையாட வேண்டும். அடுத்தது பாருங்கள், நம்ம கைகள் கழுவும் போது எப்படி நின்று கைகள் கழுவணும்? வரிசையில் நின்று தான் கைகள் கழுவணும். அப்போ அதுலேயும் எது சரியான படம்? முதல் படம் தான் சரியானது. அடுத்த படம் பாருங்கள், எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒன்றா சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடுவோமா, தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுவோமா? எது சரி? அடுத்ததா யானை வருது பாடல் பாடுவோமா? யானை வருது பார்க்க வாருங்கோ, அசைந்து அசைந்து நடந்து வருது பார்க்க வாருங்கோ, கழுத்து மணியை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, காதை அசைத்து வருது பார்க்க வாருங்கோ, நீண்ட தந்தத்தோடே வருது பார்க்க வாருங்கோ, தும்பிக்கையை வீசி வருது பார்க்க வாருங்கோ, யானை வருது பார்க்க வாருங்கோ.